இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவருடைய சிலை, இந்த சிலை நிறுவப்பட்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கின்றன. தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு நூலகங்களிலும் இந்த திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்ட இந்த 25ஆம் ஆண்டை முன்னிட்டு 9 நாட்களுக்கு தொடர் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. அதாவது கருத்தரங்குகள், மாணவர்களுக்கான திருக்குறள் ஒப்புவித்தல், வினாடி வினா, பேச்சு போட்டிகள், இப்படி பல நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க இந்த வாரம் முழுக்க நடைபெற இருக்கின்றன. ஐயன் திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டது என்பது தமிழர் வரலாற்றில் ஒரு மகத்தான ஒரு சம்பவம். இந்த சிலை நிறுவுகிற பணி என்பது 1990இல் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த பணிகள் பூர்த்தி செய்யப்பட்டு ஜனவரி 1ஆம் தேதி அந்த சிலை திறக்கப்பட்டது. கலைஞருடைய 2 ஆட்சி காலங்களில், முந்தைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டு அவருடைய அந்த அடுத்த ஆட்சி காலத்தில் நிறைவு செய்யப்பட்ட இந்த வள்ளுவர் சிலை என்பது 133 அடி உயரத்தில், அதாவது 133 அதிகாரங்களையும், குறளினுடைய அதிகாரங்களையும் குறிக்கக்கூடிய வகையில் இந்த சிலை இன்று வானளாவிய அளவில் எழுந்து நிற்கிறது. தமிழர்களுடைய அடையாள சின்னமாகவே இந்த சிலை மாறிவிட்டது என்று நாம் சொல்லலாம். என்ன காரணம்? கன்னியாகுமரி என்று சொன்னால் முதலில் எல்லோருக்கும் நினைவு வருவது மதம் சார்ந்த சில எண்ணங்கள் அல்லது மத வழிபாடு தொடர்பான, ஆன்மீகம் தொடர்பான சில எண்ணங்கள். அந்த எண்ணங்களால் மட்டுமே கன்னியாகுமரி அடையாளம் காணப்பட்டு வந்த நிலையில் அதை தமிழர் மரபினுடைய, தமிழர் தொன்மையினுடைய ஒரு அடையாளமாக கலைஞர் மாற்றியமைக்கிறார். அது எதனுடைய தொடர்ச்சி என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் திருக்குறள் ஒரு மக்கள் இலக்கியமாக, வெகுசன இலக்கியமாக மாறுகிறது. அதாவது நீங்கள் மிக நீண்ட காலமாக திருக்குறள் என்பது இருளில் வைக்கப்பட்டிருந்தது. உதாரணத்திற்கு, திருக்குறள் எழுதப்பட்டு சுமார் 1700 ஆண்டுகளுக்கு பிறகு பக்தி இயக்க காலகட்டத்தில் திருக்குறளினுடைய பெருமைகள் மறைக்கப்பட்டிருந்தன. பின்னால் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தான் திருக்குறள் அச்சிடப்படுகிறது. அது உலக பொதுமறை என்ற அடையாளத்தை எட்டுவதற்கு கடும் போராட்டம் தேவைப்பட்டது. ஆரம்பத்தில் திருக்குறளை விமர்சன நோக்கோடு அருகிய தந்தை பெரியார் பிறகு தமிழ்நாடு முழுக்க திருக்குறள் மாநாடுகளை நடத்தி தன்னுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அவர் திருக்குறளை மேற்கொண்டார். இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் எல்லா பேருந்துகளிலும் திருவள்ளுவருடைய படத்தை வைத்து குறள்களை எழுதி வைக்கக்கூடிய அந்த நடைமுறையை கொண்டு வந்தார். கலைஞர் அவர்கள் திருக்குறளை, திருவள்ளுவரை நிலைநிறுத்தும் பொருட்டு சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தை அமைக்கிறார். அது மிகப்பெரிய அளவிற்கு திருக்குறளுடைய அடையாளமாக மாறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் சட்டசபை ஒவ்வொரு நாளும் கூடுகிற போது ஒரு திருக்குறளை சொல்லி துவங்குவது என்கிற ஒரு பாணி உருவாக்கப்படுகிறது, ஒரு மரபு உருவாக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாடப்புத்தகங்களில் திருக்குறள் சேர்க்கப்பட்டு கற்பிக்கப்படுகிறது. குறள் இல்லாமல் எதுவும் இல்லை என்ற நிலையை திராவிட மாடல் அரசு உருவாக்கியது என்று சொல்லலாம். அதனுடைய ஒரு உச்சக்கட்டமாகத்தான் ஐயன் திருவள்ளுவர் சிலை என்பது இன்றைக்கு கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டு தமிழ் இலக்கியத்தினுடைய, தமிழ் பண்பாட்டினுடைய, தமிழர் அறவியலினுடைய அடையாளமாக வானளாவி நிற்கிறது. அந்த திருக்குறளினுடைய எழுதிய திருவள்ளுவரின் அந்த 25ஆம் ஆண்டு சிலை நிறுவிய ஆண்டை நாம் இன்னும் சில தினங்களில் கொண்டாட இருக்கிறோம். குறளை நெஞ்சில் நிறுத்துவோம், ஐயன் திருவள்ளுவரை என்றும் நம் இதயத்தில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள் 94 ஆண்டுகள் இந்த நாட்டில், இந்த மண்ணில் வாழ்ந்தார். ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். அதுவும் மிக கடுமையான எதிர்ப்புகளை, எதிர்நோக்கிய கொள்கைகளை அவர் முன்வைத்தார். மிக பலர் எதிர்க்கிற, மறுக்கிற கொள்கைகளை முன்வைத்தார். பெரியார் வாழ்வில் மிகப்பெரிய விந்தையும் மிகப்பெரிய முரணான ஒரு செய்தியும் என்ன என்றால், 100க்கு 98 பேர் ஏற்றுக்கொள்ளாத கொள்கையை சொல்லி 100க்கு 90 பேரால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவராக அவர் இருந்தார். இது வேறு எங்கும் நடைபெறாத விந்தை. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான் இன்றைக்கும்
மிக மிக கூடுதலான மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் மறுப்பு, சாதி மறுப்பு, மத மறுப்பு, சடங்கு மறுப்பு என்று எல்லாவற்றையும் மறுத்து, மக்கள் நம்புகிற ஏற்றுக்கொள்ளுகிற எல்லாவற்றையும் மறுத்து, அதனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாலும் கூட என்ன இருந்தாலும் அவர் பெரியார் என்று சொல்லுகிற நிலையில் வாழ்ந்தவர். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய குரல் கடைசியாக ஒலித்த நாள் டிசம்பர் 19, 1973 டிசம்பர் 19 சென்னை தியாகராயர் நகரில் அவர் பேசிய அந்த உரைதான் இறுதியானது. அதற்கு 2 நாள்களுக்கு முன்னால் கும்பகோணத்தில், அதாவது டிசம்பர் 17 கும்பகோணத்தில் பேசினார். 8, 9 இழிவு ஒழிப்பு மாநாடு என்று சென்னையிலே நடத்தினார். அதற்கு பிறகு 17 கும்பகோணம், 19 தியாகராய நகர். அதற்கு பிறகு பெரியார் பேசவில்லை. 24 இறந்து போய்விட்டார். இந்த 17 கும்பகோணத்தில் பேசுகிற போதும் பெரியார் ஒன்றினை சொல்லுகிறார். சில நாள்களுக்கு முன்பு சென்னையில் நடைபெற்ற இழிவு ஒழிப்பு மாநாடு, இந்தி எதிர்ப்பு மாநாடு மட்டுமல்ல, இழிவு ஒழிப்பு மாநாட்டையும் பெரியார் நடத்தினார். அந்த இழிவு ஒழிப்பு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கி சொல்லுவதற்காகவும், நடைபெற இருக்கிற கிளர்ச்சியில் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காகவும் இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் என்கிற சந்தேகத்தோடு தான் நான் வந்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவிற்கு மிக பெரும் அளவில் மக்கள் கூடியிருக்கிறீர்கள் என்று பேச்சை தொடங்குகிறார். அடுத்த வரியிலேயே பெரியார் கும்பகோணத்திலே என்ன சொல்கிறார் என்றால், அந்த இழிவு ஒழிப்பு மாநாட்டினுடைய நோக்கங்களையும் போராட்டத்தின் தேவையையும் எனக்கு முன்னால் பேசிய அறிஞர்கள் எல்லோரும் பேசினார்கள். நானும் அதைத்தான் சொல்ல வேண்டியவனாக இருக்கிறேன். ஆனாலும் உங்களையெல்லாம் போராட்டத்திற்கு வாருங்கள் என்று நாங்கள் அழைத்தாலும் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் ஒன்றை முடிவு செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் கூப்பிட்டவுடன் வந்துவிடக்கூடாது. எங்கள் பேச்சை அப்படியே நம்பிவிடக்கூடாது. அதாவது அடுத்தவன் பேசுகிறதை நம்பாதே என்று சொல்லுவது தான் இயல்பு. நாங்கள் பேசுவதை உடனே நம்பக்கூடாது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், சரியா தவறா என்று சிந்தித்து பார்த்து, நாங்கள் சொல்லுவது சரி என்று உங்களுக்கு பட்டால் மட்டுமே இதனை நீங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 17 அடுத்த நாள் அவருடைய உடல்நலம் மேலும் சீர்குலைவுக்கு உள்ளாகிறது. ஆனாலும் 19 கூட்டத்தை நிறுத்துவதற்கு அவர் ஒப்பவில்லை. எப்போதும் ஒப்புக்கொண்ட கூட்டங்களை ஒரு நாளும் நடத்தாமல் நிறுத்தக்கூடாது என்று நினைக்கிறவர் அவர். அவருக்கு அந்த வயிற்று வலி என்பது நாம் அறிந்த வரையில் 1943 ஆண்டிலிருந்து இருக்கிறது. 43 ஆண்டே கடுமையான வயிற்று வலிக்காக ஒரு முறை அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். எனவே தொடர்ந்து 30 ஆண்டுகள் அந்த வயிற்று வலியோடு தான் அவர் ஊராக சென்று பேசி கொண்டிருந்தார். 73 டிசம்பர் 19 சென்னை தியாகராய நகரில் பேசுகிற போது, பேசி கொண்டிருக்கிற போதே கடுமையான வயிற்று வலிக்கு அவர் உள்ளாகி இடையிடையே 2-3 தரம் அந்த பேச்சை நிறுத்தி அம்மா 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 என்கிற அந்த வயிற்று வலிக்கான அந்த வெளிப்பாட்டுக்கு பிறகு தொடர்ந்தும் பேசுகிறார். பிறகு வேலூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 24 இறந்து போய்விட்டார். எனவே தமிழ்நாட்டின் வரலாற்றில் மறக்க முடியாத நாள்களில் ஒன்று டிசம்பர் 19 தந்தை பெரியார் அவர்களின் குரல் ஒலித்த கடைசி நாள் அது. வணக்கம் நேயர்களே. சேமிப்பு பற்றி ஒரு ஆய்வு ஒன்று படித்தேன். கொஞ்சம் அதிர்ந்து போயிட்டேன்னு கூட சொல்லலாம். அதிர்ச்சியை தரக்கூடிய அந்த ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் சேமிக்கிற வழக்கம் தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களிடம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான ஆய்வை வெளியிட்டிருக்கு. அந்த புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தி, அதில் 2007-8 37.8 விழுக்காடாக இருந்தது சேமிப்பு. 2018-19 11 ஆண்டுகள் கழித்து இப்போ பார்க்குறப்ப 37.8 இருந்தது, 30.5 ஆகியிருக்கு. 7% தானே சார் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்.
7%உடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா? ஜிடிபியை 200 லட்சம் கோடின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 7%உடைய மதிப்பு 14 லட்சம் கோடி. இப்போ 14 லட்சம் கோடி சேமிப்பு இந்தியாவில் குறைந்திருக்கிறது கடந்த 11 ஆண்டுகளில். இன்னும் குறிப்பாக என்னென்னா 2017-18க்கும் 2018-19க்கும் அந்த ஓராண்டில் குறைந்த தொகை என்ன 32.4லேருந்து 30.5 வந்திருக்கு. ஏறக்குறைய 2 விழுக்காடு, 4 லட்சம் கோடி. ஒரு வகையில் இதில் மகிழக்கூடிய விஷயம் என்னென்னா 14 லட்சம் கோடி சந்தைக்கு வந்திருக்கு, பணப்புழக்கம் அதிகரிச்சிருக்கு, மக்களிடத்தில் பணம் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்தியாவை போன்ற ஒரு குடும்ப அமைப்பு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில், சேமிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிந்த ஒரு சமூகத்தில் சேமிப்பு குறைந்து கொண்டே வருவது என்பது ஒரு வருந்தத்தக்க செயல். ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்லலாம், கன்சியூமரிசம். ஆசைப்படுற பொருள்களை எல்லாம் வாங்கி அனுபவிக்க வேண்டும் என்கிற விஷயம். உங்கள் வீட்டை அப்படியே சுற்றி பாருங்கள், தேவையில்லாத பொருள்கள் எவ்வளோ வாங்கி வச்சுருக்கீங்கன்னு. ஒவ்வொரு குடும்பமுமே இதுக்கு விதிவிலக்கு இல்லைங்க. தேவையில்லாத பொருள்களை வாங்கி குவிப்பது. உங்கள் வீட்டில் எந்த பொருளையெல்லாம் நீங்கள் கடந்த ஒரு ஆண்டில் உபயோகிக்கவில்லையோ அதெல்லாம் வேஸ்ட். ஓராண்டாக அந்த பொருள் நினைவில் இல்லாட்டி பெரும்பாலும் அடுத்து நீங்கள் வாங்கி அந்த பொருளை பயன்படுத்த போகிறதில்லை பெரும்பாலும். அதில் ஏன் காசை போட்டு முடக்கி வைக்கிறீங்க? இப்போ என்னென்னா கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு அப்படி 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 அள்ளி எறிகிறோம் பாருங்கள். இன்றைக்கே யோசிச்சிருக்கோமா? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளோ பேர்கிட்ட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி ராத்திரி பூரா பார்த்து கண்ணை கெடுத்து உடம்பை கெடுத்து சிரமப்பட்டு சம்பாரித்த காசு தானே. செலவழிக்கிறப்ப அந்த அருமை தெரியணும்ல. 20,000 21,000 ஃபோன் வாங்குறதுக்கு போல 10,000 ஃபோன் வாங்கலாம்ல. 5,000 வாட்ச் வாங்குறதுக்கு போல ஒரு 1,000 வாட்ச் வாங்கிக்கலாம், 500 வாட்ச் வாங்கிக்கலாம்ல. முதல் வாட்சே தேவைதானா? ஃபோன்லேயே எல்லாம் வந்துடுது இல்லை. சட்டை வாங்குறப்ப 1000 சட்டை வாங்கினா என்ன, 400 சட்டை வாங்கினா என்ன? ஏன்னா அது கூட 600 நீங்கள் தானே கஷ்டப்படுறீங்க. சார், உங்கள் மதிப்பு உங்கள் பேங்க் பேலன்ஸ் எவ்வளவோ அது வரை தான் உங்கள் மதிப்பு. பேங்க்கில் பேலன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மதிப்பும் இல்லை. அது தெரிஞ்சுங்க, அதான் யதார்த்தம். சேமிப்பு ரொம்ப 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 அவசியங்க. அந்த ஆய்வில் சொல்கிறாங்க சேமிப்பை 3 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய நிறுவனங்களின் சேமிப்பு, சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பு, தனி மனித அல்லது குடும்பங்களின் சேமிப்பு, இப்படி 3ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாங்க. கடந்த 11 ஆண்டுகளில் பெரிய நிறுவனங்களின் சேமிப்போ சிறிய அல்லது தனியார் நிறுவனங்களின் சேமிப்பிலோ எந்த மாற்றமும் கிடையாது. தனிநபர் அல்லது குடும்ப சேவிங்ஸில் தான், அந்த சேமிப்பில் தான் 7 விழுக்காடு குறைந்திருக்கிறது. என்னன்னா நம்ம மேல்நாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற தொடங்கிவிட்டோம். மேல்நாட்டில் கடன் அட்டைகளில் கிரெடிட் கார்டில் வாழ்கிற முறைங்க. அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு அடுத்த மாதம் என்ன சம்பாதிக்க போகிறோம், எல்லாத்துக்குமே இப்போயே செலவழிச்சிருது. கன்சியூமரிசம், நுகர்வோரியல். மேல்நாட்டுக்கு இது பொருந்தலாங்க. ஏன்னா அங்கே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு கிடையாது, கமிட்மெண்ட்ஸ் கிடையாது. எல்லாவற்றையும் அரசு பார்த்துக்கும். உடம்பு முடியலையா, அதுக்கு இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, அரசு கொடுத்துரும். இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். முதியோர் பென்ஷன் பெரிய அளவில் வரும். வேலை இல்லையா, வேலை இல்லாட்டியும் அரசு உங்களுக்கு அதுக்கு ஒரு பென்ஷன் கொடுக்குது, வேலை இல்லாட்டி அதுக்கு ஒரு பணம் கொடுக்குது. ஆனால் இந்தியா போன்ற குடும்ப கட்டமைப்பு உள்ள நாடுகளில் நமக்கு செலவுகள் அதிகம். குழந்தைங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பு, கல்யாணம் செய்ய வைக்கிறது நம்ம பொறுப்பு, பிரசவம் பார்க்குறது நம்ம பொறுப்பு, பின்னாடி அதுங்களுக்கு ஏதாவது ஒன்றா கூட போய் நிற்கணும், கடைசி காலத்தில் நம்மளை நாமே பார்த்துக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் மேலே நாட்டவருக்கு கிடையாதுங்க. 18 வயசு ஆச்சுன்னா பிள்ளைங்க தனியாக போயிடுங்க, அது வாழ்க்கையை அது பார்த்துக்கும். இவங்களுக்கு பொறுப்பு குறைவு, ஆனால் நமக்கு பொறுப்பு அதிகம். அதனால் அவங்கள பார்த்து தாம் தூம் செலவழிக்கிற பழக்கத்தை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு குடும்பம் என்ற அமைப்புக்கு நிறைய பணம் தேவை, அதை கட்டி காக்க வேண்டிய அவசியம் தேவை. நம்ம எல்லாருக்கும் உதவ விரும்புவோம். நம்ம குடும்பம், சொந்தக்காரங்க யார் இருந்தாலும் உதவணும்னு ஆசைப்படுவோம். தீபாவளி, பொங்கலுக்கு, கல்யாண பிறகு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சானாலும் மகனுக்கோ மகளுக்கோ பணம் கொடுத்து துணிகள் எடுத்து கொடுத்து பண்ணுறது நமக்கு பழக்கம். கடைசி காலங்களில் அவங்கள சார்ந்து இருக்க விரும்ப மாட்டோம். அப்போல்லாம் பணம் வேணும். ஆக பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அந்த ஆய்வு சொல்கிற விஷயம். ஃபிக்ஸட் டெபாசிட் எல்லாரும் பணம் போடுறாங்க, ஆனால் இப்போ பணம் போடுற எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. மக்கள் இனிமேல் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதுதான் அந்த ஆய்வு சொல்கிற அடிப்படை விஷயங்க. சேமிக்க தொடங்கினா சேமிப்பு பணமாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. அதுவும் இளவயதிலிருந்தே சேமிக்க தொடங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இன்றைக்கெல்லாம் இளைஞர்கள்
தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய ப்ரொஃபஷனலாக இருக்கவங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கவும் செய்கிறாங்க. நிறைய சம்பாதிக்கிறப்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் சேவிங்ஸ் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, சேமிக்க தொடங்கிட்டிங்கன்னா, இளமையில் சேமிக்கிற சேமிப்பு இந்த நீங்கள் வந்து ஒரு 20 வயசு 25 வயசில் சேமிக்க தொடங்கி 35 வயசுக்குள்ள 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வாழ்க்கை பூரா அந்த வட்டியை உங்களுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்கும். 50 வயசு 60 வயசில் நீங்கள் 1 கோடி ரூபா சம்பாரிச்சிங்கன்னு வச்சுங்க, அது ஓரளவு கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் தரும். ஆக இளமையில் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இல்லாட்டி முதுமையிலேயோ சேமிக்க தொடங்கிடுங்க. சேமிப்பு தான் உங்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை தரும். இந்த கொரோனா மாதிரி, இந்த புயல் மாதிரி, இந்த மழை மாதிரி, வெள்ளம் மாதிரி சம்பாதிக்கவே போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது கூட உங்களது மானத்தை காப்பதற்கு அந்த சேவிங்ஸ் தான் பயன்படும். சேமிப்பு தான் மிக மிக முக்கியம். சேமிப்பு எப்படி பண்ணுறதுக்கு 7 வழிகள் இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ்க்கு பண்ணலாம், நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடலாம், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், நீங்கள் தங்கம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் நிலம் வாங்கி வைக்கலாம், நீங்கள் வீடு வாங்கி வைக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாம் உங்கள் தகுதியை பொறுத்த விஷயம். உங்களுக்கு என்ன திறமை தெரியுமோ அதை வச்சு பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதில் 80 விழுக்காடு மட்டுமே உங்களுக்கு செலவழிப்பதற்கு உரிமை உண்டு. மீதி 20 விழுக்காடு சேமிப்பாகத்தான் செல்ல வேண்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. அரசு அதை எடுத்து செலவழிக்கட்டும். சேமிப்பு நாட்டுக்கும் நல்லது. ஆக குறித்து வச்சுக்கோங்க, என்ன சம்பாதிக்கிறீங்களோ 80 விழுக்காடு, அதில் 80 விழுக்காடு மட்டும்தான் நீங்கள் செலவழிக்கணும். அதை தாண்டி செலவழிக்காதீங்க. தாண்டி செலவழிக்கணும்னா கூட சம்பாதிங்க. நீங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு காசும் உங்கள் வியர்வையிலிருந்து, உங்கள் ரத்தத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துடாதீங்க. மிகுந்த சிரமங்களுக்கு இடையில் நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள், அதை மிகச் சுலபமாக விட்டுவிடாதீர்கள். ஒன்று தெரிஞ்சுங்க, தேவையில்லாத பொருள்களை வாங்க 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 ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். திரும்ப சொல்கிறேன், தேவையற்ற பொருள்களை வாங்கி குவிக்க ஒரு கட்டத்தில் தேவையான பொருள்களை விற்க நேரிடும். அப்படி ஒரு சூழலுக்கு ஆளாயிடாதீங்க. அதனால் வாங்குகிற போது, ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், ஒரு பெரிய செலவு பண்ணுகிற போது அவசியம்தானா, தேவையா, பண்ணணுமான்னு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு, முடிஞ்சால் தள்ளி போட்டு 4 தடவை யோசித்து ஒரு அவசியம் ஏற்படுகிற போது மட்டும் வாங்குங்க. பெரிய செலவுகளை கவனித்து கொண்டால் சின்ன செலவுகள் தானே கவனித்துக் கொள்ளும். ஆக வாங்குகிற சம்பாத்தியத்தில் 80% வாழ பழகிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.